வெல்கம் டு 1 மினிட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் ஐஸ் பிரியாணி. சில கதைகள் தவிப்பை தரும், அதனால்தான் அது நினைவில் இருக்கும். அந்த மாதிரி தான் ஐஸ் பிரியாணியும். இவை கதைகள் மட்டும் இல்லை, வாழ்ந்த நொடி நொடியின் சலனங்கள். இந்த கதை பார்த்திங்கன்னா 10 சிறுகதையுடைய உள்ளடக்கம் சொல்லலாம். எல்லா கதையும் ஒவ்வொரு விதமான தனிமையை பற்றி பேசியிருக்கு. இதில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த கதைகள்னு பார்த்திங்கன்னா நர்மதா லாட்ஜ், அப்புறம் ஷைத்தான், பிடிப்படா சலனங்கள், லட்சியம், சைக்கிள், இந்த மாதிரின்னு சொல்லலாம். இதில் இந்த கதையில் வரும் பாத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா எம்எல்ஏவுடன் கார் கழுவும் தொழிலாளி முதல் குடிசையில் தனிமையில் தவிக்கும் தம்பதிகள் வரை எல்லாரும் நம்மளை மாதிரி தான், ரொம்ப எளியவர்கள். இந்த கதை பார்த்திங்கன்னா வேக நடையாகவும் நகைச்சுவை துள்ளலுடன் பேசி செல்லும் சுவாரஸ்யம் கொண்டதாக தான் இருக்கும். ஒவ்வொரு கதையும் நம்மை உள்ளுக்குள் இழுத்து கொண்டு அவனுக்கு என்னாச்சு, அவளுக்கு ஒரு நிறைவு கிடைத்ததா, இந்த சமூகம் இப்படியே தான் தொடருமா, மெயினாக லாஸ்ட்டில் அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த முடிவு என்ன அப்படின்றத வாசகர்கிட்டையே விட்டுட்டாங்க ஆசிரியர். அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நிறையா கேள்வி எழுப்பும் கண்டிப்பாக இந்த கதைகள். எனக்கு பிடிப்படாத சலனம் என் மனதில் பிசைந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை பார்த்திங்கன்னா சத்தம் இல்லாமல் கத்தும், ஆழம் இல்லாமல் தெளிக்கும். அதுதான் ஐஸ் பிரியாணி. படிக்கவும் உணரவும் சில கதைகள் நம்ம வாழ்க்கையிலேயே ஒலிக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரி ஒன்று. அது லட்சியம் அப்படின்ற தலைப்பில் ஒரு எழுத்தாளனை பற்றி. ஒரு எழுத்தாளனுக்கு வாழ்வென்பது 4 சுவர்களுக்குள் தான். அவனது உலகம் குறுகியது, ஆனால் அதன் பரப்பு பிரபஞ்சம் தாண்டியது. நிஜ வாழ்வில் கிடைக்கும் அவமான குற்ற உணர்வுகளுக்கு கதை மாந்தர்களை வைத்து வடிகால் தேடும் விசித்திர குணம் வாய்ந்தவர்கள். எவ்வளோ அழகான வரி பார்த்திங்களா? இதில் முக்கால்வாசி கதை தனிமையை பற்றி பேசக்கூடியது தான். ஆனால் சோகத்தை தாண்டி உங்களுக்கு நகைச்சுவை கலந்து ஒரு கதைனா ஐஸ் பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வாங்கி படியுங்க ஐஸ் பிரியாணி.